खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देव तुमेव सर्वं मम देव। श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां सदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा। அதே மாதிரி பிரகரண கிரந்தங்கள் எழுதுறதுல அதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அப்படி எழுதுறது மனுஷனால சாத்தியமாகக்கூடிய காரியமா தெரியல பார்த்தா. இதை பார்த்தாவே ஒரு பிரகரண கிரந்தம் பாஷ்யம் அதுக்கு தாத்பரியம் என்ன, அந்த தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு என்னன்றதுனா பார்த்தா அவர் பண்ணாவே அதுல அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடுது. அதை பார்த்தாவே தெரியுது அது தெய்வீக நிலை, மனுஷனிலிருந்து தெய்வீக நிலையிலிருந்து பார்த்தாவே தெரியறது. அதுல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அதுல உபக்கிரம உபசம்ஹார அபியாச அபூர்வதா பலம் அர்த்தவாத உபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுபடிதான் இதெல்லாம் எழுதியிருக்காரு. பாஷ்யமும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. தாத்பரியம் எது முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன், அது எப்படி பிரமாணமா இருக்கு, அவரோட முக்கியமான உயிர் மூச்சான ஞானத்தினால்தான் மோட்சம் அடைய முடியும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் இருந்தாதான் அல்டிமேட் எண்டு, அதுக்கு முன்னாடி எண்டு கிடையாது. இந்த ஜெகன்றது மித்தியை, அது உண்மையில இதுதான். 3 தான் பெரிய விஷயம் ஆதிசங்கர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதை தவிர இதை சரியா புரிஞ்சுட்டு இதை அடைவதை தவிர வேற வழி இல்லைன்றதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஆச்சாரம் எல்லாமே பார்த்தாவே அவ சொல்றதுல கொஞ்சம் ஒரு எள்ளளவு கூட சந்தேகமே இல்லாம நம்புறது, அதை சொல்றது, புரிய வைக்கிறது, கேட்டவாளையும் அதே மாதிரி பண்றது, அதுதான் தாத்பரியம் குருக்களுக்கு. அதுல ரொம்ப கிளியரா இருக்காரு, கிளாரிட்டி. அதுல கிளாரிட்டி வேணும்ன்றதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோட அது தெரிகிற விஷயத்த அந்த கிரமப்படி பண்றதுன்றது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்ப நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அதே இதை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அப்ப நமக்கு ரொம்ப இருக்கிறதுல சுலபம்னு சொல்ல முடியாது. நம்ம இனிமே பிரயத்தனம் பண்ணி பண்றது இந்த கலிகாலத்துல முடியுமான்ற சந்தேகம். அதனால இந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பிரசாதத்திலேயே மிகப்பெரிய பிரசாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல இவ்வளவு விஷயங்கள் பண்ண நினைச்சா ஏதோ ஒரு இது மாடர்ன் எஸ்ஸே அப்படின்னு ஒண்ணு எழுதி நான் ட்ரெயின்ல போயிட்டே இருந்தேன், கனவு கண்டேன், அப்படி போனேன் இப்படி போனேன் திரும்பி வந்துட்டேன் அப்படிலாம் எழுத முடியாது. இந்த காலத்துல எழுதுறதுக்கு எவ்வளவோ கிரமங்கள் இருக்கு, எவ்வளோ ஏன்னா அதெல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் படிச்சு பார்ப்பா, ராஜா சிரசேதமே பண்ணிடுவான் சரியா இல்லைன்னா. அப்படிலாம் இருந்தது நம்ம நாட்டுல, அப்படி இருந்தது. மற்ற நாடுகள் ஈக்குவலா கிரீக் ரோம் நாகரிகத்தில் தான் அது தெரிய வருது. மற்ற நேரத்துலாம் அந்த அளவுக்கு தெரியல. ஆர்கியூமெண்ட்ஸ் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது இதெல்லாம் அடுத்தபடியா பாரதத்துக்கு அடுத்தபடியா இருக்குன்னா சைனால கொஞ்சம் இருந்திருக்கு கன்ஃபியூசியஸ் காலத்துல எல்லாம் ஓரளவுக்கு. இருந்தாலும் பாரத தேசத்துல தான் ரொம்ப பிரசித்தமா இருந்திருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறதுல இருந்தா நமக்கு இது கிடைச்சிருக்குன்றது தெரிஞ்சுட்டா இன்னும் நம்ம இதோட விசேஷம் நமக்கு தெரியும். இந்த உபக்கிரம உபசம்ஹார இது 6 ஐட்டம் இருக்கு. உபக்கிரம உபசம்ஹார, உபக்கிரமம்னா ஆரம்பம், உபசம்ஹாரம் முடிவு.
ஆரம்பத்துல எது சொல்லப்படுகிறதோ அது முடிவிலும் சொல்லப்படுகிறதோ அதுதான் தாத்பரியம். அதுதான் அதுல முக்கியமான. இந்த கிரந்தத்தை நம்ம படிக்கிறோம். இந்த கிரந்தத்துல எது ரொம்ப முக்கியமானது? ஞானத்தினால் அஞ்ஞானம் அழிகிறது, அதனால் நமக்கு மோட்சம் கிடைக்கிறது, அதனால் ஜீவ பரமாத்ம ஐக்கியம் தெரிகிறது, அதோட எல்லாம் முடிஞ்சிடுறது. அதுதான் தாத்பரியம். அத எப்படி சொல்றாரு? அந்த 5 ஸ்லோகத்திலே சொல்லிட்டாரு, உபக்கிரமத்திலே சொல்லிட்டாரு. உபசம்ஹாரத்துல திருப்பி சொல்ல போறாரு. அடுத்தது என்ன சொல்றது? உபக்கிரமம், உபசம்ஹார, அபியாச. அபியாசம்னா ரிப்பீட்டிவா திருப்பி திருப்பி எதை சொல்றாருன்னு பார்க்கணும். நம்ம இதை இந்த மாதிரி தாத்பரியமா எழுதப்பட்ட கிரந்தங்கள்லாம் பார்க்கும்பொழுது இதை பார்த்து அதுலதான் தாத்பரியம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்லோகம். திருப்பி திருப்பி என்னத்தை சொல்றாரு? ஞானத்தை பத்தி தான் சொல்லுவாரு. அஞ்ஞானம் இல்லாம இருக்கணும், ஞானம் ஏற்படணும்னு சொல்றாரு. அது அபியாசம், திருப்பி திருப்பி சொல்றது. அதே மாதிரி இப்ப தைத்திரிய உபநிஷத்துல சுவாகா சுவாத்தியாய அப்படின்னு திரும்பி திரும்பி சுவாகா சுவாகான்னு எதுல வருதோ அதுல தாத்பரியம் இருக்கு. அது அபியாசம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 6 அம்சங்கள் ரொம்ப முக்கியமானது. அபூர்வதா. இன்னைக்கு யூஎஸ்பின்னு சொல்றது, யூனிக் செல்லிங் பாயிண்ட். கார்பரேட்டருக்கு தெரியும் யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதுதான் நான் நிறைய கிளாஸ்ல சொல்றது உண்டு, ஒர்க் ஷாப்லாம் நடத்தும் போது. எனக்கு என்ன தனித்திறமை இருக்குன்றது கண்டுபிடிச்சாவே 70% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எனக்கு என்ன தனி குறை இருக்குன்னு தெரிஞ்சா மீதி 30% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒவ்வொருத்தரும் நான் எங்க நிக்கிறேன், நான் எங்க போறேன், எனக்கு என்ன கேப் இருக்கு அப்படின்னு சரியா தெரிஞ்சுன்னா முதல்ல எனக்கு என்ன திறமை இருக்கு. எல்லாருக்கும் இல்லாதது எனக்கு தனியா ஒண்ணு படிச்சிருப்பாரு பகவான். ஒவ்வொருத்தரும் தனியா படுத்திருக்காங்க ரீசன் இருக்கு. காரணம் இல்லாமல் ஒண்ணு, ஈவன் ஆக்சிடென்ட் கூட காரணம் இருக்கு, நமக்கு தெரியாது. அது நான் யார், எப்படிப்பட்ட. நான் சொல்றது நான் யாருன்றது ஆத்மா பத்தி இல்ல, சாதாரண நான் யார். இந்த உடம்போட கை காலோட புதுசா இருக்கிறது நான் யார். மற்றவா எல்லாருக்கும் எனக்கு ஒரு வித்தியாசமா ஒண்ணு. எனக்கு ஒரு பாடம் என்ன வருதா, இல்ல எனக்கு புஸ்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆசை இருக்கா, இல்ல சாப்பிட்றதுல ரொம்ப ஆசை இருக்கான்னு தெரிஞ்சுதான் முதல்ல சாப்பாடு குறைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப வெளியில ஊர் சுத்திட்டே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா, அது தர்மத்துக்கு விருத்தமா இருக்கா, சரியா இல்லையா, அத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதனால யூனிக் செல்லிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் உண்டு. இந்த இடத்துல கிரந்தங்கள்ல பொறுத்தவரை அபூர்வதா அப்படின்னு சொன்னா, பூர்வதானா முன்னாடின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் எப்படி வருது பாருங்க. அபூர்வம் நம்ம தமிழ் சொல்லலாம். அபூர்வம்னா வேற எங்கேயும் இல்ல, ரொம்ப சிறந்தது, த பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸலண்ட். ஆனா அபூர்வதான்றது எப்படி, அதோட ரூட் எப்படி வருதுன்னா பூர்வம்னா முன்னாடி, அபூர்வம் முன்னாடி இல்லாதது. இது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும், வேற எது மூலியமா தெரியும். ஆத்மபோதத்தை படிச்சா ஆத்மபோதத்தினால என்ன தனியா தெரிஞ்சுட்டேன். ஆத்மபோதம் இப்ப ஆச்சாரியால் எழுதுனதுலயே வாக்கிய விருத்தி, தத்துவபோதம், வேக சூடாமணி, வேத பாஷ்யம், இதுக்கெல்லாம் ஆத்மபோதத்துல என்ன சிறப்பா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை படிச்சுட்டு அப்படியே போட்டுறது இல்லை. அதுல இதை நான் படிச்சேன், இதுல என்ன விசேஷம் இருக்கு, ஒரு சிம்பிள் விசேஷம் சொல்ல ஒன்னொன்னுக்கு உதாரணம் சொல்றாரு, திருஷ்டாந்தம் சொல்றது இதுல ரொம்ப விசேஷம் ஆத்மபோதத்துல. அது அந்த ஒவ்வொரு திருஷ்டாந்தத்துக்கும் பகவானை பத்தி சொல்றது. அந்த இடத்துல புண்டரீகாட்சம், புருஷோத்தம அப்படி ஏதோ ஒரு வேர்டு போடுறாரு, அதுக்கு அடுத்து இதை போடுறாரு, அது ரெண்டும் கனெக்ட் பண்றாரு. அதோட சர்வசாதாரணமா எழுதில்ல, அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. சோ வேற இதுலயும் சொல்லாததை இதன் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும் என்ற மாதிரி நமக்கு எந்த விஷயம் தெரிகிறதோ அதுக்கு பேர் அபூர்வதா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4 விஷயம். ஒரு பிரகரண கிரந்தத்துக்கு என்ன வேணும்னா அதுல சம்பந்தம், பிரயோஜனம், இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதுல இருக்கு அதே பிரயோஜனம்ன்றது இங்க பலம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். அதனால நமக்கு என்ன பயன், எனக்கு இது இந்த புத்தகத்தோட பயன் என்ன, ஆத்மபோதம் எதுக்காக நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஆத்மனாலும் போதனாலும் ஞானம் தான். இதோட ரிசல்ட் என்ன, மோட்சம். இமீடியட் ரிசல்ட் என்ன, ஆத்ம ஞானம். செகண்டரி ரிசல்ட் என்ன, அடுத்த ரிசல்ட் என்ன, மோட்சம். ஆத்ம ஞானம் அடைகிற ரைட்டு. ஆத்ம ஞானம் எதுக்கு அடைகிறேன், நான் விடுதலை பெறுவதற்காக அடைகிறேன், அது பலன். அடுத்து அர்த்தவாத. இந்த கிரந்தங்கள் எல்லாத்துலயுமே ஒண்ணு புகழும், ஒன்னொன்னு நிந்தனை பண்ணும். நிந்தனை பண்றது நிந்தனை நம்ம எடுத்துக்கூடாது. நிந்தனை பண்றது ஸ்துத்தியர்த்தம், அதுதான் ரொம்ப முக்கியமான தாத்பரியம் நம்ம பொறுத்து. ஏதாவது நிந்தனை பண்றது, குறை சொல்றதுன்னா இன்னொருத்தனை குறை சொல்றதுக்காக நம்ம ஆர்குமெண்ட் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஆர்குமெண்ட் நம்ம பண்ணவும் கூடாது. அப்படியே யாரான ஆச்சாரியர் சொல்லியிருந்தா மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்றது அவளை நிந்தனை பண்றதுக்காக கிடையாது, என்னுடைய தத்துவத்தை சரி என்று சொல்வதற்காக. இதை ஸ்துத்தியர்த்தம் நிந்தனா அப்படின்றத எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்தது வந்து உபபத்தி. உபபத்தினாலும் யுக்தினாலும் ஒண்ணுதான். நாட் டு பி நெகேட்டட். இத வந்து அன்ஷேக்கபிள் சொல்றாரு அடிக்கடி. கேன் யூ ஷேக் திஸ் ஈக்குவேஷன் அப்படிம்பாரு. இதை ஷேக்கே பண்ண முடியாது, அவ்வளவு திருப்தி, அவ்வளவு உறுதியா சொல்றது. நான் சொல்றது அது வந்து அகங்காரத்தோட செருக்கோட சொல்றது இல்ல, அதுல அவ்வளவு நம்பிக்கை. நான் சொல்றதுல வந்து தப்பு இல்லை, எந்த விதமான தப்பிதமும் இல்லை. இதுல பாருங்க, இதுலயே ஒரு 6 விஷயம் இருக்கு. இந்த 6 விஷயத்துல ஒரு விஷயமான உபக்கிரமன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொன்னேன். இந்த உபக்கிரமன்றது முன்னாடியே 5 ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 6வது ஸ்லோகத்துல இருந்து அதை திருப்பி பார்ட்டா பிரிச்சு சொல்றார். காரணம் என்னதுன்னு முதல்ல சொல்லிட்டார். காரணம் அதுல டயர் இருக்கும், அதுல ஸ்டேரிங் இருக்கும், பெட்ரோல் டேங்க் இருக்கும், என்ஜின் இருக்கும். என்ஜின் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் ஞானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அபியாசம் எல்லாம் பண்றது டயர்னு வச்சுக்கோங்களேன். டயர் எல்லாம் கார் ஓட முடியாது. அபியாசம் எனக்கு வந்து என்ஜின் தான் ரொம்ப முக்கியம், என்ஜினை மட்டும் வச்சுருந்து காரை ஓட்டுறேன்னா எப்படி முடியும்? அது டயர் வேணும், அதுல காத்து வேணும். அபியாசம் எப்பயோ பண்ணா பத்தாது, காத்து இருந்துட்டே இருக்கணும். காத்து போடுத்துனா அபியாசம் போயிட்டு அர்த்தம். அதுக்காக சொன்னது உதாரணத்துல. சோ அதெல்லாம் வேணும் அப்படின்றது சொல்றாரு. அப்ப யுக்தி நாட் டு பி நெகேட்டட். நான் சொல்லுவது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், வேற யாரும் சொல்லியிருக்க கூடாது, அபூர்வதாகவும் இருக்கணும். அதே நேரத்துல வந்து அதை வந்து நெகேட்டும் பண்ண முடியாத இருக்கணும். அவ்வளவு ஆணித்தரமாக நான் சொல்வது இருக்கிறது அப்படின்ற லட்சணத்தோட எல்லாம் இதை எழுதியிருக்கார். இந்த கிரந்தம் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல ஓவர் முடிஞ்சு கொடுத்து 6வது ஸ்லோகத்துல இருந்து நமக்கு அடிப்படையான விஷயம். எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அஞ்ஞானம் இருக்கிறது, அஞ்ஞானத்தினால் அத்தியாசம் வருகிறது, அத்தியாசத்தினால் ராகத்வேஷம் வருகிறது, ராகத்வேஷத்தினால் துக்கம் வருகிறது. அதனால எல்லாம் டெவலப் ஆகும். அப்ப குழந்தையில இருந்தே நம்ம வந்து நேற்று பிடிக்கும் போது சொன்ன வைண்ட் பண்ணதை அன்வைண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வைண்ட் பண்ணது எல்லாமே தலைகீழ உள்டாவதான் பண்ணியிருக்கோம். நிறைய பிராப்தி, சுகப்பிராப்திக்கு விஷய பிராப்தி, யோகக்ஷேமம். யோகம்னா சேர்த்துக்கிறது, க்ஷேமம்னா அதை காப்பாத்திக்கிறது. யோகக்ஷேமம்னா இந்த ஆசிரமம் பண்ற யோகா இல்ல. யோகம்னா எல்லாத்தையும் வரவழைச்சுக்கிறது, நிறைய கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, இதெல்லாம். அப்புறம் அது எப்படி காப்பாத்துறதுன்னு அதுலயே பொழுது போடுறது. சுவாமி எல்லாம் சொல்ற மாதிரி ஆஃப் த லைஃப் எப்படி போறதுன்னு கேட்டேன்னா, ஐ வாண்ட் டு ஏர்ன் வெல்த், தேர்ஃபோர் ஐ ஸ்பெண்ட் மை ஹெல்த். என்ன ஹெல்த்தை வந்து போக்கிண்டு வெல்த்தை சேர்க்கிறேன். ஐ ஸ்பெண்ட் மை ஹெல்த், exhaust my health and earn some wealth, and then I realize health போயிடுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வெல்த் அது இதெல்லாம் பைபாஸ் சர்ஜரி, பல் செட்டு எல்லாம் தான். அவர் ஹெல்த் சரியில்லை அப்படின்ட்டு அந்த ஹெல்த் சரி பண்றதே இருக்கிற வெல்த் எல்லாம் கொடுத்துடுறது. then I lose wealth to get health. ஃபைனலா என்னடான்னு கேட்டா I lose both. ஹெல்த்தும் போச்சு, வெல்த்தும் போச்சுன்னா அதுக்கு ஜென்மாவை முடிஞ்சு போயிடுறது. அது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப அடிப்படை காரணமாகிய அத்தியாசம், அந்த அத்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்காம உலகத்தை சரியா அதோட நேர் நிலையில பார்க்காம தலைகளையே பார்த்துட்டு இருக்கோம். அது நேர் பண்றதுதான் இப்ப நம்மளோட வேலை. அதுதான் இது வந்து இந்த ஹெல்த்துக்காக வெல்த்தை விட்டுட்டு வெல்த்துக்கு திருப்பி ஹெல்த்தை பிடிக்கிறதுக்காக வெல்த்தை விட்டுட்டு ரெண்டையும் விடுற மாதிரி இல்லாமல் சரியா புரிஞ்சுட்டா எதையும் விட வேண்டியது, எதையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுக்குதான் அத்தியாசம்ன்றது என்னன்றத சரியா புரிஞ்சுக்கணுன்றத இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்ப நம்ம பார்த்தோம். இல்ல சரீரம் உட்பட்ட இந்த பிரபஞ்சம் நிரந்தரமானது அல்ல. இந்த பிரபஞ்சத்து மேல நமக்கு வந்து வெறுப்பு வரக்கூடாது. இந்த உலகம் வந்து ரொம்ப பொய், இதெல்லாம் மோசம், அதனால இதுல இருந்து இங்க ஓடி போற, எங்க ஓடி போக முடியும்? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், ராத்திரி வரும், பகல் வரும், மாறி மாறி இருந்து கொண்டே இருக்குமே ஒழிய இது மேல ஒரு துவேஷம் வந்து அதுல இருந்து வெறுப்படைந்து போறதுன்றது கூடாது, முடியவே முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பிரபஞ்சம் நிரந்தரம் அல்லன்னு தெரியணும். சரீரம் உள்பட இந்த பிரபஞ்சமா நம்ம பாக்குறதுக்கு கத்துக்கணும். அதுக்குதான் இந்த அத்தியாசத்தை ரிமூவ் பண்ணாதான் அது முடியும். அப்ப நம்ம நோக்கக்கூடிய விதம், நம்ம எப்படி பாக்குறோம்ன்றத வந்து மாத்தினாவே போதும். உலகத்தை அழிக்க வேண்டாம், உலகத்தை மாற்ற வேண்டாம், யாரையும் மாற்ற வேண்டாம், நம்மளை மாத்தினா போதும். முதல்ல இதுல நம்ம கன்வின்ஸ் ஆகணும். 100% நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும். யாரை மாத்தணும்? நம்மளை மாத்திக்கணும். ஓ லார்ட், கிவ் மீ தி ஸ்ட்ரெங்த் டு அக்செப்ட் வாட் ஐ கேனாட் சேஞ்ச். இறைவா, என்னால் மாற்ற முடியாததை
ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எனக்கு அடிப்பாயாக. இதுதான் பெரிய பிரேயரா இருக்க முடியும். அந்த அக்செப்டன்ஸ் வந்துடுறதுனாவே நம்ம ஈஸ்வரனை அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஈஸ்வரன் கிட்ட போயிட்டோம்னு அர்த்தம். ஈஸ்வரன் கிட்ட போயிட்டா அப்புறம் சேஃப் தானே, ரொம்ப சேஃப். வேற யாரும் கூட இருக்க போறதே இல்லை யாரும். அதுக்கு இந்த 2வது சாப்டர்ல படிச்சிருப்போம் 69வது ஸ்லோகம். யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகதி சம்யமி யஸ்யாம் ஜாகதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. முனிவர்கள் அறிஞர்கள் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, யா நிஷா சர்வபூதானாம், எல்லா ஜீவராசி எல்லா மனுஷனுக்கும் எது இரவா இருக்கிறதோ அப்போது தஸ்யாம் ஜாக்கிரதை சம்யமி, மனம் அடங்கிய முனிவன் அப்போ விழிப்படைந்து அதை விழிப்பா பாக்குறான் இரவ. அப்போ எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, எல்லாரும் எப்படி விழிப்பா அதை பாக்குறானோ அப்போ ஞானி என்ன பண்றான், முனிவன் என்ன பண்றான்னா அப்போ அவன் தூங்குறான், இரவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு முனிவன் ஞானம் அடைந்தவன் அப்படின்னு பார்த்தா உலகத்தை உடல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஆத்மாதான் பார்க்கறான். சாதாரண மனுஷன் ஆத்மாவை பார்க்க மாட்டான், உடம்பு தான் பார்க்கறான். இவன் தலைகீழ பார்க்கறான், ராத்திரிய பகலா பார்க்கறான், பகல ராத்திரியா பார்க்கறான்னு அர்த்தம். அதேதான் இன்னொரு இடத்துல சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யஸ்தம் பஷ்யதி ச பஷ்யதி. எதை சரியா பார்க்கிறோம் அதை பார்க்கலாம், எதை பார்க்கிறோம் அதை பார்க்கலாம். மற்றவர்கள் எல்லாம் சாதாரணமா எதை நம்ம பார்க்கிறோமோ, நம்ம எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம பார்க்க வேண்டாததெல்லாம் பார்க்கணும். இது சரியில்லை, அது சரியில்லை, புண்ணா இருக்கான், அவன் நெட்டையா இருக்கான், ஷார்ட்டா இருக்கான், எல்லாரையுமே என்ன போல பாக்குறேன், எல்லாரையும் ஆத்மாவை தான் பார்க்கிறேன் அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, கிளியர் கட்டா இந்த ஆத்மபோதில சொல்றதுக்கும் இதுக்கு எவ்வளவு லிங்க் இருக்கு பார்ப்போம். தலைகீழ பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். ஞானிக்கு அஞ்ஞானிக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த உலகத்தையும் என்னோட உடலையும் என்னோட அண்ணா தங்க தம்பி அம்மா அப்பா எல்லாரையும் நான் தலைகீழ பார்க்கணும், எல்லாரையும் ஒன்னா நான் பார்க்கணும். எல்லாரும் நைட்டா பார்க்கும்போது நான் டேயா அதை லைட்டா நான் பார்க்கணும். எல்லாருக்கும் லைட்டா இருக்கும்போது எனக்கு எல்லாருக்கும் பிரைட்டா இருக்கும்போது எனக்கு நைட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எல்லாரும் பாக்குறது இந்த உலக பொருள் எல்லாம் பாக்குறாங்க, அதுல இருக்கிற மாயா ஜாலத்தை பாக்குறாங்க. அந்த இலைக்கு எத்தனை பேர் கொழுந்து தளிர், அதுக்கப்புறம் இலை பழுப்பு சருகு, அப்படி போற இலையோட மாற்றத்தை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தோற்றத்தையும் அந்த தோற்றத்துக்கு ஏற்பட்ட பெயரையும் பார்த்து கொண்டே இருக்காங்க. நான் அதெல்லாம் பார்க்கல, அதுக்குள்ள இருக்கிற உயிர், அதுக்கு மேல இருக்கிற ஆத்மாவை நான் பார்க்கிறேன், தலைகீழ பார்க்கிறேன் அப்படின்ற அர்த்தம். 8வது ஸ்லோகத்தை படிப்போம். உபாதானே கிலாதாரே ஜெகந்தி பரமேஸ்வரே சர்கஸ்திதி லயான் யாந்தி உத்புதானீவ வாரிணி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கொஞ்சம் பர்டிகுலரா நோட்டீஸ் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்றத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அதோட டீட்டெயில பார்க்கணும். இந்த ஸ்லோகத்துல ஆதாரமாக இருக்க வேண்டும், டிபெண்டா இருக்கக்கூடாதுதான் இது ரொம்ப தாற்பயம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, உபாதான அகில ஆதார, அது யாரு? இது பரமேஸ்வரே. நான் பரமேஸ்வரனிடம் போக வேண்டும் என்றால், நான் பரமாத்ம தத்துவத்தை அறிய வேண்டும் என்றால், அதுவாக தான் நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும்னா, நான் டிபெண்டா இருக்கிறதுல இருந்து நான் ஆதாரமாக மாற வேண்டும். புரியுறதோ? அதிஷ்டானமாக ஆதாரமாக இருக்கிறது அசைவற்று இருக்கிறது, அது சலனமற்று இருக்கிறது, அதுவே ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் நீர். அதிலிருந்துதான், அந்த கடலிலிருந்து தான் அலைகள் தோன்றுகின்றன. அந்த அலைகளின் மேல்தான் இந்த புத்புதானி இருக்கிறது, நீர் குமிழிகள் இருக்கிறது. இந்த நீர் குமிழிகள் வந்து வந்து வெடிச்சு போறவதான் நம்ம ஜென்மமே. நான் நீர் குமிழியா நீரா என்று பார்க்கும்போது நீராக இருப்பதுதான் அது ஆதாரமா இருக்கிறது. அதனால சாதாரண வாழ்க்கையில எடுத்துங்களேன், எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், மற்றவர்களுக்கு நான் ஆதரவா இருக்கேன், ஆதாரமா இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கும்போது எனக்கு சக்தி ஜாஸ்தியா இருக்கு. சைக்கலாஜிக்கலா கூட எப்ப பாரு எனக்கால முடியல, நான் யாராவது வேணும், யாராவது என்ன கையை பிடிச்சு அழைச்சு போகணும், இது தப்புன்னு சொல்லல. அந்த மாதிரி பலகீனமான எண்ணமே தவிர, அதான் விவேகானந்தர் சொல்றாரு, அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் தி கோல் இட்ஸ் ரீச்னா அந்த இது வேணும்.
நம்ம வயசான என்னால முடியும்ன்ற நம்பிக்கை வேணும். நான் தான் ஆதாரமா இருக்கேன்னு நினைச்சிருக்கோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, முடியும். அது அந்த அந்த சங்கல்பம் இருந்தாவே முடியும். என்னால முடியலன்னு நினைச்சிட்டாவே கொடுத்து உட்காரதான் முடியும்னு சொன்னா திரும்பி படுக்கணும். படுக்கதான் முடியுதுன்னா எந்திரிக்க முடியாது. முடியும்னு நினைச்சா டெஃபரெண்டா முடியும், எல்லாராலையும் முடியும். அருணிமா சின்ஹா அப்படின்னு ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துல வாலிபால் பிளேயர். அவள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது கொள்ள கூட்டத்தினர் வந்து அவளை இது பண்ணி சிரமப்படுத்தி 10 பேர் அவளை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு அவ கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததும் 10வது சொல்லிட்டு இன்னொரு ட்ரெயின் அவள் கால் மேல ஏறிடுது. ஆளே போயிடுது. ஒரு பெண், ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப் இன் வாலிபால். அவ வந்து அப்புறம் மறுநாள் தான் எல்லாம் பார்த்து அவள் கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. காலை ஆம்புடேட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கு. அவ அவ்வளவு பெரிய வீராங்கனையா இருந்தாலும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய கலாட்டா இருந்தது. நீங்களா பேப்பர் பார்த்து 1 லட்சம் ரூபா தான் இந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்தது. அதுக்கு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா 2011 நடந்தது. அவள் அந்த பெண்மணி விவேகானந்தருடைய ஒரு உபதேசத்தை படிச்சுட்டு அரை சதேக் அண்ட் ஸ்டாப் நாட்டை படிச்சுட்டு முதல் பெண்மணியாக ஒரு கால்ல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினான். இது நடக்கிற காரியமா? நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு கால் போயிட்டுதான் நம்ம வாழ்க்கையே போயிட்டுன்னு நினைச்சுக்கோமே. அந்த ஒத்த காலை வச்சுட்டு அவ வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி ஒரே பெண்மணி ஒத்த காலில் ஏறினு ரெக்கார்ட் பண்ணிட்டான். இப்போ அவ வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுக்குறா, பெரிய பெரிய கார்பரேட்ல போய் லெக்சர்ஸ் கொடுக்குறான். எப்படி வந்து அந்த வீராதீரமா இருக்கிறது, எப்படி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஹவு டு கன்வெர்ட் an adverse situation into an advantageous situation. It's quite possible. It's true, 100% true. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷன், அட்வர்ஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. எந்த சிச்சுவேஷனும் அட்வான்டேஜஸ் நம்ம மனசுல தான் இருக்கு. இது ஒரு சிறந்த உதாரணம். ஒரு பெண்மணி ஒத்தை கால் இல்லாமல் எவரெஸ்ட் சிகரத்தை ஏற முடியுதுன்னா நம்மளால ஏன் முடியாது? வயசெல்லாம் காரணமே கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்ம நினைச்சுக்கிறது தான். நம்மளால முடியும், ஆதாரமா இருக்கணும்ன்றதான். ஏன் சொல்றேன்னா இது ரொம்ப அடிப்படையான தேவை. என்னால முடியாது, எனக்கு ஏதாவது டிபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாவே எப்படி ஆத்மா கிட்ட நம்ம போறது? நம்மளால முடியும். ஃபர்ஸ்ட் பிசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரீரத்துல தானே ஸ்டார்டிங்கே இருக்கு. அதுக்கப்புறம் தானே மைண்டு, அதுக்கப்புறம் தானே புத்தி, அதுக்கப்புறம் தானே ஆத்மா. அப்போ அந்த இடத்துல இருந்து சாப்பிடணும். அன்னமய கோஷத்துல இருந்து அன்னத்துல இருந்து ஆரம்பிடும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையில இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றத பட்டதை நான் சொன்னேன். ஷேர் பண்ணிட்டா பண்ணிக்கலாம். தோன்றி மறைபவை நீர்க்குமிழிகள். தோன்றி மறையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்னவா இருக்கணும்? ஆதாரமாக இருக்க வேண்டும். நாம எத்தனை பேருக்கு ஆதாரமா இருக்கோம்? நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்கா? நம்ம எத்தனை பேர் நம்புறோம்? அந்த கொஸ்டினை போடுங்களேன். அதுலயே ஆன்சர் கிடைச்சு. நம்ம ஆதாரமா இருக்கோமா, இல்ல நம்ம வந்து மற்றவாளா நம்பின்னு இருக்கோமா? நம்ம யாரையும் நம்பின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளார வெளியில இந்த உடலுக்கு சாப்பாடு சாப்பிடறதெல்லாம் எல்லாரும் பண்ணதான் முடியும். ஆனா எண்ணத்தால் மனதால் வீக்காகி என்னால ஒருத்தரோட உதவி இல்லாம இருக்க முடியாதுன்ற கன்க்ளூஷனுக்கு வரவே முடியும். அதெல்லாம் இப்போ வந்து பாருங்க, இதெல்லாம் இந்த புத்தகத்துல இல்லை, நான் சொல்றதுதான். நமக்குள்ளார ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ண முடியாது. உபாதான அகிலாதார ஜெகந்தி பரமேஸ்வரே சர்க்கஸ்திதி லயான். சர்க்கமும் தோன்றுதலும் சிருஷ்டியும் அது இருப்பதும் லயமும் எதுக்கு இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்றது வருகிறதோ அதே மாதிரி இந்த கடலில் எடுக்கின்ற இந்த புத்தானி வாரிணி கடலிலே இருக்கக்கூடிய இந்த நீர்க்குமிழ்கள் தோன்றி மறைகின்றன. கடலின் மேற்புறத்து நீர்க்குமிழ்கள் தோன்றி மறைவதை போன்று அனைத்திற்கும் உபாதான காரணமாக உள்ள பரமனிடத்தில் அகிலங்கள் தோன்றி நிலை பெற்று ஒடுங்குகின்றன. உலகத்தின் தோற்றம், நிலை, அழிவு, இதெல்லாம் வந்து உலகமே அப்படி. இதோட நீங்க பெரிய ஸ்லோகத்துல இருக்கிற இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது நம்ம கனவுன்னு எடுத்துக்கணும். அதுல இதெல்லாம் ஸ்லோகத்துல இல்ல, வியாக்கியானத்துல எல்லாம் இல்ல. இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, இந்த பிரபஞ்சமே என்னுடைய கனவு தான். என்னுடைய கனவுல முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கனவு உலகத்துல எப்படி இருக்கோ அதேதான் இந்த நினைவு உலகமும். இந்த நினைவு உலகமும் என்னுடைய கனவுதான் என்று எடுத்துக்கொண்டால், எப்படி இந்த நீர், நீர் என்பது அலை, நீர், நீர் குமிழி, கடல், எல்லாத்துக்கும் ஆதாரம் நீர் தான். நான் நீராக இருக்க விரும்புகிறேனா
அலையாக இருக்க விரும்புகிறேனா இல்லை நீர் குமிழியாக இருக்க விரும்புகிறேனா அப்படின்னு பார்த்தா, நான் ஆதாரமாக நீராக இருக்கிறேன் என்பதை எவ்வளவு தூரம் உணர்கிறேனோ அந்த அளவிற்கு நான் நீராக ஆகிவிடுகிறேன். அப்போ நானும் அப்படி ஆயிடணும் இல்லையோ? உபாதான அகிலாதாரே. எப்படி கனவுலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் நானே உபாதான காரணமாக இருக்கிறேனோ, நிமித்த காரணம் மட்டும் நான் இன்டெலிஜென்ட் காசு மட்டும் இல்லை, அது அந்த பொருள் எல்லாம் நான் தான் கிரியேட், என் சரீரத்தையே நான் தான் கிரியேட் பண்றாங்க. எனக்கு எதிர்த்தாப்புல இருக்க புலியும் நான் தான் கிரியேட் பண்றேன் அப்படின்றது இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அது சரியா தெரியும். ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். ஒண்ணு மேக்ரோ ப்ரொஜெக்ஷன் சொன்ன, இன்னொன்னு மைக்ரோ ப்ரொஜெக்ஷன் சொன்னேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் மேக்ரோ ப்ரொஜெக்ஷன். பிரபஞ்சத்தை எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்றேன், எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி பகவானால படைக்கப்பட்டது, அதே மாதிரிதான் என்னோட சொப்னத்தை நான் எப்படி பண்றோம் அதேதான். இது ஒன்றும் பெரிய வித்தியாசமான விஷயம் இல்லை. நான் அந்த ஜாகிரத அவஸ்தையை ஸ்டாண்டர்ட் தராசா வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு ஈக்குவலா வெயிட் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 அவஸ்தையும் ஒண்ணுதான். சொப்பன அவஸ்தையா இருந்தாலும் சரி, அது சுசுப்தி அவஸ்தையா இருந்தாலும் சரி, ஜாகிரத அவஸ்தையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அவஸ்தைக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. சொப்பனத்துல நேற்றுக்கு சொன்ன மாதிரி சொப்பன அவஸ்தையில எனக்கு மட்டும் தான் தெரியறது, சுசிப்த அவஸ்தையில எனக்கும் தெரியல, ஜாகிரத அவஸ்தை தான் எனக்கு தெரியுது. அதனால ஜாகிரத அவஸ்தை தான் எனக்கு ரொம்ப லிமிட்டட். ஏன்னா என் புத்தியை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். அதை சொப்பன அவஸ்தையில என் மனசை வச்சு பண்றேன். இங்க இதுல ஜாகிரத அவஸ்தையில என் உடம்பு சேர்ந்து இருக்கு. அப்படி பார்க்கணும் இன்னும் கிராசிஃபைடு. அது கனவுன்றது சட்டிலா இருக்கு, காரண சர்வன்றது இன்னும் சட்டிலா இருக்கு. அதனால அதுக்கு வயசு ஜாஸ்தி. இந்த சரீரத்துக்கு 100 வயசு, மனசுக்கு எத்தனை வயசு, இந்த ஜென்மா ஃபுல்லா எத்தனையோ ஜென்மம், லயம் வர வரலாம் அதுக்கு வயசு. காரண சரீரத்துக்கு அழிவே கிடையாது, ஞானம் வரலும் உண்டு. அப்ப எது பெருசு, காரண சரீரமா, சூட்சும சரீரமா, ஸ்தூல சரீரமா? நம்ம வாழ்க்கையில எதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஸ்தூல சரீரத்துக்கா? ஸ்தூல சரீரத்துக்கு தானே, அதுதானே சாப்பிட்றோம், அதுதானே வேர்க்கிறது, அதுதானே டயர்ட் ஆயிடுறது. அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது பெரிய எக்ஸாமின் பண்றதுக்கு பெரிய ஆராய்ச்சியில ரொம்ப பெருசா பண்ணணும். ஈஸியாவே இது இந்த பிரபஞ்சம் ஒரு கனவு போல இருக்கிறதுன்னு சொல்றோம். இன்னும் ஒரு இது கைவெளி உபநிஷத்துல நம்ம போனாக்க இன்னும் டீப்பா போறது. நான் பூமி ராப்போ நச்ச வன்னீர் அஸ்தி நச்ச அனிலோ நே அஸ்தி நச்ச அம்பரம் ச ஏவம் விதித்வா பரமாத்மம் நிஷ்கலம் அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா இந்த பூமியும் கிடையாது, நச்ச வண்டி நெருப்பும் கிடையாது, அக்னி இல்ல, அனில இல்ல, காத்து இல்ல, அம்பரமும் இல்ல, பரமாத்மம். அது பரமாத்ம ரூபமா இருக்கிறது, நிஷ்கலமாக இருக்கிறது, 2 அற்றதாக இருக்கிறது. எப்படி இந்த நீர் குமிழி எல்லாம் ஒடுங்கி போட்டுலாம் நீரா ஆயிடுறதோ, அதே மாதிரி இந்த அக்னி இதெல்லாம் எங்க போறது? திருப்பி நான் தலைகீழ போவோம். ஆகாஷாத் வாயு, வாயு அக்னி, அக்னேர் ஆப்பக, அப்ஜத் பிருத்திவி. அப்ப பிருத்திவில இருந்து ஆப்பக, ஆப்பகில இருந்து அக்னி, அக்னில இருந்து வாயு, இருந்து ஆகாசம். ஒண்ணும் இல்லை, அது நிர்வாணம் விட்டா. நிர்வாணம் கிடையாது, அதுதான் எல்லாமே, சர்வமும் அதுலதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ம அந்த அதிஷ்டானமாக நாம் ஆவதற்கு வழிமுறை இருக்கிறது. அதே மாதிரி இந்த கனவுலகத்துல நம்ம பார்க்கிற பொருள்கள் எல்லாத்துக்கும் ஒரு கோல்டு செயினே நம்ம பார்க்கிறோம். ஜாகிரத அவஸ்தைக்கு வரும்போது அந்த கோல்டு செயினுக்கு வெயிட் கிடையாது, அதுக்கு வெயிட்டும் கிடையாது, அதுக்கு சப்ஸ்டன்ஸும் கிடையாது, அதுக்கு சத்து சித்து ரெண்டையுமே நம்ம தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு கான்சியஸ்னஸ் தான் பேஸு. உண்மையான வஸ்துவாக அது இல்லை. அது எது தோன்றி மறைந்தாலும் முன்னாடி இருந்தது இப்ப இல்ல, இப்ப இருக்கு நாளைக்கு இருக்காதுன்னு சொல்ற வஸ்துக்கு சத்து கிடையாது, சத்தா கிடையாது. அது ஒன்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? ஆத்மாவை டிபெண்ட் பண்ணிருக்கு. சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு, சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தை டிபெண்ட் பண்ணிருக்கு, காரண சரீரம் ஆத்மாவை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்படி லைன் போட்டுக்கிட்டே இந்த உலகத்துல நம்ம கண்முன்னால இருக்கிற எதுக்கு லைன் போட்டாலும் எங்க போய் முடியும்? ஆத்மாவில் தான் முடியும். அதனால ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம். அதனாலதான் பிரம்மைவ சத்தியம்
அப்படின்றாரு. அதுல இருந்து தானே எல்லாம் வந்தது. இது வந்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே அதில் தான் மறைய போகிறது. அதனால அந்த அந்த லெவலுக்கு நான் போகணும்னா இருக்கிறத நான் பெருசா லட்சியம் பண்ணக்கூடாது. அதை உபயோகப்படுத்திக்கணும். எல்லாத்தையும் உடலை உபயோகப்படுத்த வேண்டும், மனதை உபயோகப்படுத்த வேண்டும், புத்தியை உபயோகப்படுத்த வேண்டும், விட்டு விட வேண்டும். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக? என்னை நான் தெரிந்து கொள்வதற்காக. என்னை நான் தெரிந்து கொண்ட பிறகு இதெல்லாம் யூஸ்லெஸ். ஆக்சுவலா உண்மையிலே ஒரு ஞானிக்கு இந்த பிரபஞ்சம், உடல், உள்ளம், புத்தி எல்லாமே என்ன ஒன்றும் உபயோகப்படாது. ஏற்கனவே முடிஞ்ச ரிடண்டன்ட் பிகம் ரிடண்டன்ட். இன்னொரு இலக்கணம் சொல்லலாம். இந்த ஒருத்தர் ஞானியா இல்லையான்றதுக்கு என்ன இலக்கணம்னா, எதுவுமே எனக்கு பிரயோஜனப்படாதுப்பா, எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி யூஸ்ட், ஐ ஹவ் நத்திங் டு யூஸ் வித் தீஸ் திங்ஸ். ஏதோ ஒண்ணு பண்றதுக்காக தானே இதெல்லாம் தரப்பட்டது. சமையலே பண்றோம், ஒரு பாத்திரம் இருக்கு, தண்ணி இருக்கு, அரிசி இருக்கு, எல்லாத்தையும் போட்டு எல்லாம் சமையல் பண்ணி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன தேவை இருக்கு? சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நெருப்பு, அந்த நெருப்போட பயன் முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை கொதிக்க வச்சுட்டே இருப்போமா? கிடையாது. ஒரு சேர்த்து சாப்பிடணுமோ இல்லையா? எதா இருந்தாலும் சாப்பிடணுமோ இல்லையா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 பேர் வஸ்து ஒன்றுதான், நிறைய பொருள்ல தான் நிறைய இருக்கு அப்படின்றத நினைச்சுட்டு தான் அது சங்கர் இதெல்லாம் எழுதியிருக்காரு. வஸ்துவோட பேரு எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்ம 1000 பேர் சொல்றோமோ, அது பேஸ் ஒரே பேஸ் தான் அப்படின்றத வச்சுன்னு தான் இதெல்லாம் சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துக்கு போனா தெரியும், படிக்கலாம். அடுத்து சச்சிதாத்மன்யனுஸ்யுதே நித்யே விஷ்ணு பிரகல்பிதாः வ்யக்தயோ விவிதா சர்வா ஆடகே கடகாதிபதே. இந்த ஸ்லோகத்துல ஆட்டக்கே கடக்காதிபதே நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறது. எப்படி தங்கம் தான் ஆதாரம், தங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நாமரூபங்கள் தான் வளையல், செயின், மற்றதெல்லாம். பொருள் வஸ்துன்னு பார்த்தா ஒரே தங்கம் தான். நகையை எடுத்துட்டு போ, தங்கத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா முடியாது. அது மாதிரி 1 கிலோ தங்கம் கொடு அப்படின்னு சொன்னாலும் 1 கிலோ எனக்கு செயினை கொடுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். 1 கிலோ தங்கத்தை என்கிட்ட கொடுத்துட்டு 1 கிலோ செயினை நீ எடுத்துட்டு போனா போக முடியாது. தங்கத்துக்கு அந்நியமாக எந்த நகையும் இல்லை. எல்லா நகையும் பேர் தான், நாமரூபம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படின்றதுனால என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அது சென்ட்ரல் டெக்னிக்கலா என்ன பாயிண்ட் அதுல இருக்குன்னு கேட்டா, நாமரூபம் கற்பிக்கப்பட்டது. எது பல மல்டிபிள் ஆகுதோ அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது, அதெல்லாம் ஆரோபிக்கப்பட்டதுன்றது எடுத்தது. ஒண்ணுல இருந்தா எல்லாம் வந்தது, அது அப்படியே இருக்காது, அது திருப்பி ஒண்ணுக்கு போயிடும். எப்படி இப்போ என் உடம்பே இருக்கு, இந்த உடம்புல இருந்து எல்லாம் சூட்சும சரீரம் போயிடுச்சுனாக்க இந்த உடம்பு என்ன ஆகுது? பஞ்சபூதமும் பஞ்சபூதத்துக்கு போயிடுறது. அக்னியோட போய் சேர்ந்துருது. நான் என்னதான் எழுதாலும் பிறந்தாலும் அது அப்படிதான் ஆகும். அதை ஒன்றும் யாரும் மாற்ற முடியாது. அழிஞ்சு போல ஃபயரோட போயிடுது. அக்னி தேவதை அதை எடுத்துன்னு விடுறாரு. வாயு அவரோட இதை எடுத்துன்னு விடுறாரு. வர்ண பகவான் தண்ணி எடுத்துன்னு விடுறாரு. எல்லாம் அப்படியே தானே இருக்கு. என் உடம்புல இருக்கிறது ஒண்ணும் அவளை மல்டிப்ளை ஆறுது, நித்தியம் இல்லை. மல்டிப்ளை ஆகாதது ஆத்மாதான், அதுதான் நித்தியமானது. இதெல்லாம் மல்டிப்ளை ஆகுதோ அதெல்லாம் தோற்றம் தான். ரொம்ப சிம்பிளா போச்சு. அஜாயமானக பகுதாம் ஜாயதே. பிறப்பது போல் இருக்கிறத விட பிறக்கவில்லை அப்படின்றத மட்டும் நம்ம நல்லா மனசுல வாங்கிட்டோம்னா, நாமரூபம் என்பது கற்பிக்கப்பட்டது. என்னைக்கு மல்டிப்ளிசிட்டி இருக்கிறதோ ப்ராப்ளம் வந்துருக்கணும். அதனால மனசை உலுக்கி சலனம் இல்லாமல் இருப்பது, அமைதியாக இருப்பது, அனாவசியமான விவகாரங்களுக்கு போகாமல் இருப்பது, அனாவசியமான பேச்சுகளை பேசாமல் இருப்பது, செய்ய வேண்டாதவற்றை செய்யாமல் இருப்பது, இது எல்லாமே பயிற்சி தான். Everything leads to that silence, everything leads to that ஏகத்துவம். நம்ம வாழ்க்கைக்கு நான் சொல்றது இது இந்த ஸ்லோகத்துல இல்ல, தேடி பார்த்தா அந்த மீனிங் இருக்காது. எதை வச்சு நான் சொல்றேன்னா, வியக்தையோ விவிதாக அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? வியக்தமாறதுனாக்க தோன்றதுன்னு அர்த்தம். அவ்வியக்தம் தான் வியக்தமாறுது. அவ்வியக்தம் அவ்வியம் அப்படியே சொன்னா, அசப்தம், அஸ்பர்ஷம், அகந்தம், அரூபம். அந்த வஸ்து எப்படி வியக்தம் ஆயிடுத்தோ, எப்படி தெரிய வந்துடுத்தோ,
அந்த தோன்றுகின்ற தோற்றம் அதனுடைய சுரூபம் அல்ல, அது போலியான தோற்றம். அதுதான் நம்ம மித்தியான்னு சொல்றோம். அது நிரந்தரம் அல்ல. அதை போய் நம்ம பிடிச்சுன்றதுனா காணல் நீரை பிடிச்ச மாதிரிதான். அது உடனும் அது உண்மை அல்ல. அப்படி உண்மை அல்லன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த இடத்துல மித்யா, மாயா, அனிர்வச்சனீயம், அது வார்த்தைகளால் விளக்கக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன ஒரு ப்ரூவ்னு சொன்னா, எது மல்டிப்ளை ஆறதோ அது உண்மை அல்ல. அது கடைசியில எங்க இருந்து தோணுதோ அதுக்கு உள்ளர போயிடும். பெரிய ஆலமரம் இருக்கு, கிரௌண்டு சீட்ல இருந்து வந்தது, கிரௌண்டு சீட்ல தானே வந்திருக்காது. அப்ப அந்த இத்தினோண்டு சீட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பெருசா இருந்தாதான் நம்ம ரொம்ப நல்லா இருக்கு. 1 கிலோ தங்கம் பெருசா, 1 கிராம் தங்கம் பெருசா? 1 கிலோ தங்கம் தான் பெருசு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா பார்த்தா ஆட்டம் பாம்பு ரொம்ப பவர்ஃபுல்லா, நம்ம போடுற சாதாரண தீபாவளி பட்டாசு ரொம்ப பவர்ஃபுல்லா. ஆட்டம் பாம்பு தானே பவர்ஃபுல். எப்படி நுணுக்கமா போய் அணுவா போறதோ, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் போக அதுக்கு பவர் ஜாஸ்தி ஆறுதுன்றான். சயின்ஸ்லயும் சொல்றானே, ஆகாசத்துக்கு பவர் ஜாஸ்தியா, ஆகாசத்துல இருந்து வந்த மற்ற வஸ்துக்களுக்கு பவர் ஜாஸ்தியா? எது அகாமடேட் பண்றதோ அதான பவர்ஃபுல்லா இருக்கு. அதான் தயானந்தசாமி சொல்றது அகாமடேட். அவரோட ஒரே லைஃப் பிரின்சிபிளே அகாமடேட். அதனாலதான் அவர் பேரு தயானந்தான்னு அவர் வச்சாராம். சுவாமி சின்மானந்தசாமி ரொம்ப தயவு பண்ற பாடியா. அதனால அவருக்கு தீட்சை கொடுக்கும் போது அப்படி பார்த்தாராம், பார்த்துட்டு தயானந்தா அப்படின்னா. அப்புறம் சொன்னா, நீ ரொம்ப கருணையோட இருக்க, தயாவா இருக்க, அதனால அதுக்கு அவர் அகாமடேட். ஒரு பைக்குள்ளார சாவியை போடுறோம், பைய அகாமடேட் பண்றது ரொம்ப சிம்பிள். டு சால்வ் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ், டு அகாமடேட். If you fight, you will have confrontation. If you avoid, you cannot avoid all the time. அவாய்ட் பண்ணிட்டு அப்படி வந்தா அப்படி நைஸா என்னன்னு போயிட்டாக்க எப்பவுமே பண்ண முடியாது. அவனை ஏத்துக்குவேன், அவனு உன்னோட இதயத்துல எடுத்து வச்சுக்குவேன். உனக்கு யாரை பிடிக்காதோ அவனை உன் இதயத்துல வச்சுக்க, அவனை பாராட்டு. அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ண மாட்டானே. If I hate somebody, the person who is hated is not affected. The person who hates is affected. ரொம்ப சிம்பிளா, அந்த யாரை இவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலடா, அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம். அவன் சிரிப்பான். அவன் சிரிச்சா இன்னும் எனக்கு எரிச்சலா இருக்கும். அவன் இன்னும் சந்தோஷம் பண்ணா அதை விட எரிச்சலா இருக்கும். இவனுக்கு இதெல்லாம் சிரிப்பு வேற தேவையா அப்படின்னு நமக்கு தோணும். அவன் பாட்டு சிரிச்சுட்டு இருப்பான், விளையாட்டு இருப்பான். அவன் இருக்கிறவனும் நமக்கு எரிச்சலா இருக்கும். So the person who hates is affected, not the person who is hated. வெறுக்கப்படுவனுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் வெறுக்கிறான்னு கூட தெரியாம அவன் மட்டும் ஜாலியா இருப்பான். நமக்குதான் கஷ்டம். அதனால இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? சச்சித் ஆத்மனி, சச்சித் ஆத்மனி அனுஸ்யூதே நித்யே விஷ்ணவ் பிரகல்பிதாக. இந்த பிரகல்பிதாகன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அது கற்பிக்கப்படுகிறது. எப்ப கற்பிக்கப்படுகிறது? அது வெக்தமாகி விவிதாக பலவிதமாக ஆவதனாலும், தோற்றமாக ஏற்படுவதனாலும், சர்வா எல்லாமே எப்பொழுது தோன்றுகிறதோ, எப்பொழுது பலவிதமாக ஆகிறதோ, அப்பொழுது இந்த கல்பிதம் ஏற்படுகிறது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, நித்தியமாக இருக்கக்கூடிய விஷ்ணுன்ற இடத்துல விஷ்ணு சிவன் எடுத்துக்காம பரம்பொருள் எடுத்து, எங்கும் பரவி இருக்கின்ற நித்தியமாக இருக்கின்ற பரம்பொருள் பரமாத்மான்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல பரமாத்மா அது என்ன மாதிரி பரமாத்மா? சச்சித் ஆத்மனி, சச்சித் ஆனந்தமாக இருக்கக்கூடிய, நித்தியமாக இருக்கக்கூடிய, என்றும் தொடர்ந்து இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவம் எப்பொழுது அதிகமாக ஆகிவிட்டதோ, எப்பொழுது பிளவுபட்டு விட்டதோ, அப்பொழுது ஹாடகே கடகாதுவது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க, விவிதாக சர்வக சச்சித் ஆத்மனி நித்யே விஷ்ணவ். சச்சிதானந்த பரம்பொருளில் நிலைத்திருக்கும் வியாபித்திருக்கும் பரமனில் விவிதாக சர்வா பலவைப்பட்ட அனைத்துமாகிய வெக்த தோற்றங்கள் அனைத்தும் பிரகல்பிதாக கற்பிக்கப்பட்டவளாக ஆகிறது. இந்த அனுஸ்வீதேன்றதுக்கு 2 விதமான அர்த்தம் சொல்றாங்க. ஒண்ணு தொடுக்கப்பட்டுள்ளது, இன்னொன்று தொடர்ந்து இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தொடர்ந்து இருக்கக்கூடிய, நித்தியமாக இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க. எதா எங்கனம் ஹாடகே கடகாதிவது. கடகம் போன்ற, கடகம்னா பிரேஸ்லெட், வளையல் பிரேஸ்லெட் கையில போட்டு, அது தொலைதொலாம் கொஞ்சம் தொங்கி இருந்தா கடகம். அது நல்லா டைட்டா இருந்தா வளையல். ஸோ பிரேஸ்லெட்னு எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்ல கடகம்.
சோ எங்கேயும் நித்தியமாக இருக்கக்கூடிய பரவி இருக்கக்கூடிய பரம்பொருளில் கற்பிக்கப்படுகின்றன. அந்த பிரகல்பிதான்றது எப்ப வருது, எப்ப அது கற்பிக்கப்படுகிறது, எப்போ அது லிமிட்டட் ஆயிடுது, எப்போ அது மறைஞ்சு போயிடுறது, எப்ப அதுக்கு டெம்பரரி இது வந்துடுது, கேரக்டர் வந்துடுது. மல்டிபிலிட்டி இஸ் த ப்ராப்ளம். மல்டிபிளிசிட்டி ஆனாலே நாமரூபம் வந்துடும். நாமரூபம் வந்தா மல்டிபிளிசிட்டி இருக்கு, மல்டிபிளிசிட்டி ஆனா அது நிரந்தரமானது அல்ல. அதனால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டே போனா அதுக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரியும். பணம் ஜாஸ்தி ஆனாலும் சரி, உடம்பு ஜாஸ்தி ஆனாலும் சரி, அது ஆபத்து தான். அதனால ப்ராப்ளம் தான் ஜாஸ்தி வரும், தெரிய வரும். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, முதல் ஸ்லோகத்துல பாருங்க, ஈஸ்வரன் சிவான் போட்ட பரமேஸ்வரன் போட்டாரு, இங்க விஷ்ணு போட்டாரு. 2 பேரும் இருக்கணுமே அதுக்காக. அதனால அந்த இடத்துல பரமேஸ்வரே ஜெகந்தி பரமேஸ்வரன் அங்க போட்டாரு. இங்க அதே இது போட்டு நித்திய விஷ்ணுன்னு போட்டாரு. இது 2 ஒண்ணுதான் நீங்க காட்டுறது. அது பாருங்க, இன்டைரக்டா அதுவும் இருக்கு இதுல. இங்க அத்தியாசா, மேக்ரோ அத்தியாசா, ஜெகந்தி, இந்த உலகத்துக்கு ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த அத்தியாசம், பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய அத்தியாசத்தை பத்தி பேசுறது. அதேதான் நம்ம கனவுலையும் அதேதான். மேக்ரோ அத்தியாசம் எப்படி அந்த கடல் நீர் சொல்லி அந்த நீர்க்குமிழிகள்லாம் சொல்லும்போது பிரபஞ்சத்துக்கே அத்தியாசம் வரும்போது அதே மாற்றி விடுறது, அது வித்தியா இருக்கு, அதுல சுகதுக்கம்லாம் வருது. அதே மாதிரி இங்க ஒரு பொன் நகை இது மாதிரி இருந்தாலும் அதுக்கு அது மல்டிபிளிசிட்டி ஆகி அது நேம் அண்ட் ஃபார்ம் எடுத்துன்றதுனாக்க அதுக்கும் அது லிமிடேஷன் வந்துடுது அப்படின்றது அர்த்தம். இதெல்லாம் ஒரு உண்மை கிடையாது. இது தோன்றி மறையிறது, அந்த குமிழ் மாதிரி, இந்த கோல்டுல தங்க நகை மாதிரி அப்படின்றதுக்கு ஒரு இது சொல்றான். பரமசிவனோட தேவர்கள்லாம் ஒரு கான்வர்சேஷன், ஒரு சத்சங்கம் வச்சுருந்தாங்களாம். ஒரு கார்பரேட் மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போ டான்னு ஒரு சத்தம் கேட்டது. அவ போய் பரமசிவன் என்னன்னு போய் பாருன்னாலாம். ஒரு தேவர் போய் பார்த்துட்டு ராவணன் பிறந்துட்டான், ராவணன் பிறந்திருக்கான், அதனால இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டதுனால. அப்புறம் அடுத்த நிமிஷம் உள்ள டமால் உள்ள சத்தம் கேட்டதான். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான். ராவணன் செத்து போயிட்டான். ராவண தேவலோகத்துல பரமசிவனோட இருக்கும்போது உண்மைதான் அது. அது ஜோக் கிடையாது. ரியலாவே நம்ம வேர்ல்ட்ல இருந்து அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னா, நம்ம மார்ஸுக்கு போனா 24 hours கிடையாது. அந்த மார்ஸ் சோலார் சிஸ்டத்தை விட்டு மேல இன்னும் போயிட்டாக்க நாளே நாள் ஒருத்தன் அவுட்டர் ஸ்பேஸ்ல போயிட்டு வந்தான்னா நமக்கு 80 வயசு ஆகிடும். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் வாஸ்தவம். நம்ம இன்னைக்கு டெய்லி இப்ப சாதாரணமா இப்பெல்லாம் அமெரிக்காலாம் ரெடி பண்ணிருக்கான், புக் பண்ணிட்டு இருக்கான் மூணுக்கு போறதுக்கு, வாயேஜ் போறதுக்கு ஆல்ரெடி புக் பண்ணி வச்சிருக்கான் மூணுக்கு போறதுக்கு. தேவையா இல்லையான்றது தெரியல. ஆனா டுடே இட் இஸ் பாசிபிள். பிராக்டிகலா அது தெரியுது, அவனால செய்ய முடியும். இப்போ இந்த ஸ்லோகத்துல ஒண்ணு நம்ம கேட்கலாம். இந்த நகையெல்லாம் இருக்கு, நகையெல்லாம் கோல்டுல இருக்க செயின், பிரேஸ்லெட்டு, வளையல் இதெல்லாம் போய் சேர்ந்ததுன்னா எங்க போய் சேரும்? எல்லாம் சேர்ந்து ஒரு கோல்டா தான் ஆகும். அது வேற ஒரு பொருளா ஆக முடியாது. அப்போ அந்த மல்டிபிளிசிட்டி ஆகும். கோல்டு மண்ணெல்லாம் சேர்ந்தா மண் குடமா தான் ஆக முடியும் இல்லையா? இல்ல இந்த மாதிரி பொருள்லாம் ஒண்ணுன்னா அது போய் அங்கங்க உட்கார்ந்துருத்தோம்னாக்கா அதுக்கு அப்பயும் திருப்பி மல்டிபிளிசிட்டி இருக்கே. அப்ப கோல்டுல சேர்ந்து கோல்டு ஆகுது, மண்ணுல சேர்ந்து மண்ணாகுது, இதெல்லாம் தனித்தனியா இருக்கே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு அப்ப பொன் நகை மண் குடம் இதெல்லாம் போடுது. அப்ப இப்ப மல்டிபிளிசிட்டி இருக்கா இல்லையா? அதுலயும் மல்டிபிளிசிட்டி இருக்கு. அதுக்கு என்ன ஆகும்னா அதுக்கு சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துக்கு. அதான் அதுக்கு லிங்க் வைக்கிறாரு. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஸ்டெப்பா போறாரு. அது 10வது ஸ்லோகத்தை படிப்போம். யதா காஷோ ரிஷிகேஷோ நானோபாதிகதோ விபுஹு தத்வேதாத் பின்னவத் பாதி தன்னாஷே கேவலோ பவேத். இங்க ரிஷிகேஷோன்ற வேர்டை ரொம்ப ஷார்ப்பா போட்டிருக்காரு. எல்லாரும் பாக்குறாங்க தோன்றது நான் சொல்றேன். ரிஷிகேஷா குடாகேஷான்னு நம்ம 2 படிச்சிருக்கோம். ரிஷிகேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிஷிகேஷாக்க எல்லா புலன்களையும் வென்றவர்,
கேஷ, எல்லா புலன்களையும் வென்றவர் ரிஷிகேஷ. குடாகேஷ அப்படின்னா இமைகளை மட்டும் வென்றவன். ஒரே ஒரு புலனை வென்றவன் அர்ஜுனன். ஏன்னா அவனால வில்வித்தையில கெட்டிக்காரன் தூங்க மாட்டான், விழிப்புணர்வோட இருப்பான். அது குடாகேஷா. இது ரிஷிகேஷன் எல்லா புலன்களையும் வென்றவர். எல்லா புலன்களும் வென்றவர். எது யதா ஆகாஷோ ரிஷிகேஷோ நானா உபாதிகதோ விபுஹு தத் வேதாத் பின்னவத் பாதி. அப்படி இருக்கக்கூடிய எல்லா புலன்களையும் வென்றா தன் நாசே கேவலோ பவேத். அந்த புலன்களை வென்றாவே தன்னை தான், அதாவது இந்த லிமிட்டடா இருக்கக்கூடிய ஸ்மாலைய நாம் நீக்கிவிட்டு பரமாத்மாவுடன் போகிறதுக்கு அது யுக்தியா இருக்குன்றது தெரிய வருது. இந்த புலன்களை யார் வெல்கிறானோ அவன் தன்னுடைய அகங்காரத்தை வெல்வது சுலபம். தன் நாசே கேவலோ பவேத். எது ஆகாஷோ ரிஷிகேஷோ, எது ஆகாஷோ அதுக்கு அர்த்தம் பண்ணணும்னா விபுகு எங்கும் பறந்த ரிஷிகேஷ, புலன்களுக்கு தலைவரான பரமொன்னு எடுத்துக்கணும். அந்த ரிஷிகேஷன்னா இங்கேயும் பரமாத்மான்னு எடுத்துக்கணும். எதா ஆகாஷக நானா உபாதி கதக, ஆகாசமானது எப்படி இருக்கிறதோ அதே போல நானா உபாதி கதக பல்வேறு உபாதிகளை அடைந்து தத் வேதா அவற்றின் வேறுபாட்டினால் பின்னவத்து பிளவுபட்டது போல், பின்னவத்து அது அந்த வத்து ரொம்ப முக்கியம். பிளவுபடல, ஆக்சுவலா பிளவுபட்டது போல் பாதின்ற இடத்துல பிரகாசிதன் அர்த்தம் தோன்றுகிறது. இட் அப்பியர்ஸ் அர்த்தம். இந்த பாதி அப்பியர்ஸ் தன் நாசே, அந்த உபாதிகள் அழிந்த பிறகு கேவலக தனிப்பட்ட பரம்பொருளாக தோன்றுகிறது. ஆகாசம் ஒன்னா இருந்தா கூட அது உபாதினால அது தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரூம் எடுத்துக்கிட்டாக்க சின்ன ரூம்ன்றோம், பெரிய ரூம்ன்றோம், அதை விட பெரிய ரூம் ஹால்னு சொல்றோம். ஆக்சுவலா ஆகாசம் ஒண்ணுதான். நாமளா ஒரு சவரை கட்டிவிட்டு அது பெரிய ரூமு சின்ன ரூம்னு சொல்றோம். இந்த உபாதினாலதான் எனக்கு சின்னதா தெரியுது, பெருசா தெரியுது. ஆக்சுவலா அது சின்னது பெருசுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கட்டம் சமஸ்கிருதத்துல குடம்னு குடம். இது குடாகாசம். இது கூட ஒரு ஆகாசம் இருக்கு. இது குடாகாசம், அது கடாகாசம். வெளியில இருக்கிறது மகாகாசம். இதுக்கு அவச்சேதவாதம்னு பேரு. 3 பிரக்கிரியா இருக்கு. நான் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பிரக்கிரியால 3: பிரதிபிம்பவாதம், ஆபாசவாதம், அவச்சேதவாதம். மற்ற 2 வாதத்துக்கு இப்ப போகணும். நிறைய வாதம் தான் கஷ்டம். ஒரே ஒரு வாதத்தை எடுத்துப்போம். அவச்சேதவாதம் மட்டும் பாவம். இந்த அவச்சேதவாதம்னு என்னன்னாக்கா, இது வாச்சஸ்பதி மிஸ்ராக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் தான் அந்த பாமதின்னு சொல்ல, பாமதி விவரணம்னு 2 இருக்குன்னு சொன்னேன். விவரணம்ன்றது பிரதிபிம்பவாதம். அதுக்கு யாரு தலைவர் கேட்டா பத்மபாதாச்சாரியார். இதுக்கு யாரு டீக்கா எழுதியிருக்காரோ அவர் தான் பிரதிபிம்பவாதத்துக்கு. அதை பத்தி இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. அவச்சேதவாதத்தை மட்டும் எடுத்துப்போம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வருது. அதுல என்னதுன்னா, அது யாரு அது பண்ணார்னா வாச்சஸ்பதி மிஸ்ரா தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்னார். இது எல்லாமே அத்வைதிகள் தான். அத்வைத சித்தாந்தத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பாக்குறாங்க. ஆதிசங்கருக்கு ரொம்ப பிடிச்சது ஆபாசவாதம். சுரேஸ்வராச்சாரியர், ஆதிசங்கர் எல்லாம் நிறைய அதை பிடிச்சதுன்னா நிறைய அந்த உதாரணத்தை எடுத்து சொல்றாங்க. இது அவச்சேதவாதத்துல இந்த கடாகாசம் என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, மற்ற பிரதிபிம்பவாதம் ஆபாசவாதத்தோட இது ரொம்ப தீவிரமான வாதம். பல பொருள்களே இல்லைன்னு சொல்றாரு. இருப்பது போல் தெரியுது, உண்மையிலே இல்லை. ஒரு ஆகாசம் தானே இருக்கு. இந்த ஆகாசம் இது உள்ள இருக்கிற கடாகாசம், வெளியில இருக்கிறது ஆகாசம். இந்த ஆகாசம்ன்றது இப்படி இந்த பானையை நகர்த்திண்டே போனா, முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்கேன், இந்த ஆகாசம் மூவ் ஆகாது. ஆகாசம் எப்போதும் எல்லா இடத்துலயும் நிரம்பி, எது எங்கேயும் நிரம்பி இருக்கிறதோ அதற்கு அழிவும் இல்லை, மாற்றமும் இல்லை. அது மூவும் ஆகாது, நகராது. நம்ம நகராம இருக்கிறது, நம்ம மனசு நகராம இருக்கிறது நம்மளால முடியுதுன்னா கிட்டத்தட்ட நம்ம அங்க போயிட்டோம்னு அர்த்தம். அவன் மனசு ஒருத்தன் சொல்லி நமக்கு வருத்தமா இல்லை, ஒருத்தன் புகழ்ந்து அதனால அரசாமர்சு பயோத்வேகைன்றதுக்கு இதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சட்டிலா போய் ஆகாசம் மாதிரி நம்ம ஆயிடுறோமோ, நம்ம எல்லா இடத்துலயும் எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அடைந்தவன், எல்லா இடத்துலயும் நிறைந்திருப்பான். ஏது மற்றவன் எங்கும் நிறைந்தவன், எங்கும் நிறைந்தவன் எல்லாம் அடைந்தவன். அப்ப எடுத்து உங்களை
ஏதும் மற்றவனாக இருந்தால் எங்கும் நிறைந்து விடலாம். ஆகாசம் ஏது மற்றதாக இருக்கிறது, அதனால் எங்கும் பரவி இருக்கிறது. அது எல்லா இடத்திலும் இருப்பதனால் அது ஓட வேண்டியதில்லை, உட்கார வேண்டியதில்லை, நிற்க வேண்டியதில்லை. பாருங்க, இது இப்படி அசைச்சா அப்படி ஒண்ணும் ஆகல. அங்க அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கு, ஒண்ணுமே ஆளு பாருங்க. ஸ்பேஸுக்கு பானை தான் நவருது, இதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் 3 நாள் அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் போயிட்டு இருக்கும், ஒன்னும் பண்ண முடியாது. நான் எச்சி துப்புனாலும் அது கலங்கம் அடையாது, என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது. கிட்டத்தட்ட ஆத்மா அப்படிதான் இருக்கு. அதுதான் நான். இந்த பாடி தான் இந்த கடம், பாடி தான் இந்த கடம். இந்த பாடியோட சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற அழுக்கு இழுக்கு எல்லாம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறது தான் மனசு. இது ரெண்டையும் நான் எடுத்து விட்டோம்னா இது ஆகாசத்தோடு சேர்ந்துருது. இது ஓகே. என்னாச்சுன்னா இன்னொரு கடம் வந்துருக்கு, இது பெருசா இருக்கு. This fellow, he thinks it is, under big fellows come, what should I do? I am so small. அப்படின்னு நினைக்கிறது. என்னடா அது இவ்வளவு பெருசா இருக்கா, நான் இருக்கிற ஒருத்த வந்துருது. இவன் என்ன பண்றான், கிடுக்கிட்டு ஓடுறான். இவனால அது மாதிரி ஓட முடியல. இவன் என்ன பண்றான், இவன் மெலிசா இருக்கிறதால ஓடுறானே, என்னென்ன ஓட முடியாது இவன் நினைச்சுக்கிறான். 2 பேருக்கும் குறை இருக்கு. எப்படிதான் கார்ல போறவனை பார்த்து இவன் கஷ்டப்படுறான், கார்ல போறவன் டாக்டர் பார்க்க போறான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக். இவனுக்கு தெரியாது, அவனை பார்த்து இவன் அவன் கார்ல போறான்னு இவன் நினைச்சுக்கிறான். அவன் அட போடுறான், நல்லா அழகா நடந்து போறானே, நான் டாக்டர் ஹார்ட் அட்டாக் ஆகி பயந்துட்டு டாக்டர் போறான் அவன் நினைச்சுக்கிறான். 2 பேரும் ஒரே கதை தான். 2 சேர்ந்து ஒரு குட்டி போட்டு உள்ளூர் ரொம்ப சின்னதா இருக்கு. இது பாக்குறது என்னடா அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா, ஐத்ரோட்டு இருக்கா, எப்ப இவ்வளவு பெருசா அவன் அப்படி இது நடக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரே ஆகாசம் தான் இருக்கு, ஒரு வித்தியாசமும் இல்லை. இதெல்லாம் இதை உடைச்சுட்டா, இதையும் உடைச்சுட்டா, இது 3 உடைச்சுட்டா ஒரே ஆகாசம் தானே இருக்கு. அதுவா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறதுனால இந்த கடாகாசம், ஆக்சுவலா கடாகாசம்னு ஒண்ணு கிடையாது. இந்த கடம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதானே இந்த பிரிக்கிறது. இன்ஃபேக்ட் இந்த இது அப்பா அம்மா குழந்தை 3 பேரும் ஆகாசத்துல தானே இருக்கிறான். அந்த ஆகாசமே தான் நான். உள்ள இருக்கிறதும் ஆகாசம், வெளியில இருக்கிறதும் ஆகாசம். கடாகாசத்துக்கும் மகாகாசத்துக்கும் ஒண்ணு வித்தியாசம் இல்லை, 2 ஒண்ணுதான். அது 2 பிரிக்கிறது என்னோட புத்தி தான், என்னோட மனசு தான், என்னோட அகங்காரம் தான். அதை ரிமூவ் பண்ணிட்டாவே எல்லாம் சின்ன ரூமு, பெரிய ரூமு, ஹாலு, பேலஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பெரிய ராஜா படுத்தாலும் ஒரு கட்டில தான் படுக்க முடியும், நான் படுத்தாலும் ஒரு கட்டில தான் படுக்க முடியும். நான் 10 கட்டில படுத்தேன்னா 10 கட்டில படுக்க முடியுமா? இல்ல என் ரூம் பெருசா அந்த ரூம் ஃபுல்லா நான் என்னால ஆக்குபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. அதனால உண்மையிலேயே பாட் ஸ்பேஸ் கடாகாசம் என்பது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக, வாதத்துக்காக சொல்லுவதே அல்லாமல் உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்கான்னா கிடையாது. அதனாலதான் பின்னவத்து அப்படின்னு பின்னமாக இருக்கிறது. இந்த ப்ராப்ளம் அப்படி, இந்த பின்னமா இருக்கிற ப்ராப்ளம் எந்த லோகத்துக்கு போனாலும் போகாது, சொர்க்கத்துக்கு போனாலும் முடியாது, நான் இந்திரனானாலும் முடியாது, குபேரனானாலும் போக முடியாது. அதுக்கு இது எனக்கு போகணும்னா நான் இந்த மாதிரி கடாகாசமாக இல்லை, நானே ஆகாசமா தான் இருக்கிறேன், இதுக்குள்ளார மாட்டின் இருக்கேன்னு நினைக்கிறதுனால எனக்கு கடாகாசமாகவும் மகாகாசமாகவும் பிரிந்து இருக்கிறது என்று தோன்றுகிறது. எதா ஆகாசோ ரிஷிகேஷோ நானா உபாதிகதோ விபுகு தத் வேதாத் பின்னவத் பாதி. அது வேதமாக தெரிந்து கொண்டதால் அது பின்னமாக தெரிகிறது. தன் நாசே அதை உடைச்சுட்டா இருக்காது. அப்படின்னா இதுல என்ன தாற்பயம் கேட்டா, உயிரோடு இருக்கும் போதே இந்த உடல் இல்லை, இந்த உள்ளம் இல்லை என்று எவன் தெரிந்து விடுறானோ அவன் மோட்சம் அடைகிறான். உயிர் போனதுக்கு அப்புறம் அடைய முடியாது. அதான் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தன் என்றால் யார் என்றால், இந்த உயிரை, உடலை எவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் அவன் கொடுத்து விடுகிறானோ அவன் முக்தி அடைந்து விட்டான். அவனா ஜீவன் முக்தன். ரொம்ப சிம்பிளா போயிடுது. பாப்பா நம்மளுக்கு முடியுதான்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். திங்கட்கிழமைக்கு வீதி கட்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.